அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிஜா சமையலில் கார்த்திகை தீபம் விரதத்துக்கு சாமிங்க எல்லாருமே மாலை போட்டு விரதத்தில் இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம கட்டாயமாக வடை பாயாசம் செஞ்சு சாமிங்களுக்கு கொடுப்போம். அந்த வகையில் நான் இன்றைக்கி ஆரோக்கியமான வாழைப்பூ வடையும் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான கசகசா கீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கசகசாவில் பாயாசம் செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறமா நீங்கள் வீட்டில் அப்பப்போ நீங்கள் இந்த பாயாசம் ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிடுவீங்க. இந்த வடை பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாழைப்பூ வடைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கேன். அந்த வாழைப்பூவில் இருக்கிற நரம்பையும் ரஃப்பாக இருக்கும்ல தோலை அதையும் நீக்கிட்டு சில பிஞ்சு வாழைப்பூலாம் இருக்கும்ல அதில் நீங்கள் இது ரெண்டுத்தையுமே நீங்கள் நீக்க வேண்டாம். அப்படியே கட் பண்ணால் நமக்கு கட் ஆகி வந்துடும். இப்போ தோல் நரம்பு நீக்கின வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 1.5 கப் அளவுக்கு மோர் எடுத்துக்கோங்க. மோரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வாழைப்பூவை சேர்த்தா வாழைப்பூ சீக்கிரம் கருக்காமல் இருக்கும். கட் பண்ண வாழைப்பூவை மோரில் சேர்த்துக்கோங்க. மோரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்து கடலைப்பருப்பை நான் 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் மட்டும் கடலைப்பருப்பு ஊறினா போதும். அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் நமக்கு முறுமுறுன்னு வடை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே நேரம் பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ரெண்டுமே ஊறினதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் கடலைப்பருப்பை மட்டும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வடைக்கு சில பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6 பல் அளவுக்கு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அதே மாதிரி பட்டையும் 1 இன்ச் அளவு பட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரமாக இருந்ததுன்னா 4 சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாம் மசால் வடை வாழைப்பூ வடையெல்லாம் பொறுத்த வரைக்கும் தண்ணி சுத்தமாகவே ஊற்றக்கூடாது, ஒரு ட்ராப் கூட. இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். கூடவே கடலைப்பருப்பு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தால அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தண்ணி சுத்தமாகவே ஊற்றக்கூடாது, ஊற்றாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு ட்ராப் தண்ணி கூட நீங்கள் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ தான் நமக்கு முறுமுறுன்னு சூப்பரான வடை கிடைக்கும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக சேர்த்துக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடைக்கு. கூடவே இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கறதுக்காக 1 கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி புதினா கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம மோரில் ஊற வச்சுருந்த வாழைப்பூவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துட்டு ஒரு 2 முறை நல்லா சாதாரண தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. அலசி எடுத்துக்கோங்க. இந்த வடிகட்டியிலேயே வச்சு நல்லா அலசிக்கோங்க. 2 முறை நல்லா அந்த மோர்லாம் போகிற அளவு நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா உங்கள் கைகளாலேயே எடுத்து நல்லா ஒட்ட தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்துறாதீங்க, சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம பிழிஞ்செடுக்கணும். பிழிஞ்செடுத்து நம்ம இந்த வடை மாவோடு சேர்த்துடலாம். நம்ம வாழைப்பூவை ஏன் மோரில் சேர்த்து அலசிட்டு சேர்க்குறோன்னா கருத்து போயிடுச்சுன்னா நமக்கு டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் நீங்கள் மோரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக சேர்க்கும்போது நல்லா ஒட்ட தண்ணி பிழிஞ்செடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே முழு கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே கடலைப்பருப்பு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம மோர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வாழைப்பூவில் கட்டாயமாக கொஞ்சம் உப்பு இறங்கியிருக்கும்.
அதனால் நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகம் சேர்த்துற வேண்டாம். மாவு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடையை நல்லா தட்டையாக தட்டிக்கங்க. உங்கள் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் வடையை தட்டையாக தட்டி எடுத்துக்கங்க. நம்ம முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பொரிச்சு எடுக்கும்போது ஈஸியாக நம்ம வடையை சுட்ட எடுத்துடலாம். வடை ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு கனமான சைஸ்க்காக பார்த்து தட்டிக்கங்க. இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஓரளவு கனமான சைஸ்க்காக பார்த்து தட்டி எடுத்துக்கங்க. எண்ணெயை மிதமான சூட்லேயே காய வச்சுக்கோங்க. நம்ம வடையெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் முழுகிற அளவு நிறைய எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வடையெல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் பொன்னிறமாகி நல்லா பொரிஞ்சு வரும். அதே மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. உடனே நம்ம திருப்பி போடவும் கூடாது. ஒரு 2 நிமிஷம் கட்டாயமாக கேப் விட்டுருங்க. 2லேருந்து 3 நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு சைட் திருப்பி போட்டதும் நீங்கள் இன்னும் 2 நிமிஷம் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு இன்னொரு சைடை திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு நம்ம திருப்பணும். கடைசியாக கலர்லாம் சேஞ்ச் ஆகி ஓரளவு பொன்னிறமாகி வரும். அது வரை நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வடை எல்லா இடத்துலையுமே ஈவனாக நல்லா வெந்து வரும். நம்ம திருப்பாமல் அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு சைடு மட்டும் நல்லா தீஞ்சு வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் கேப்பில் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வடையை போட்டதும் 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு திருப்பி போட்டு அதிலிருந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே ஈவனாக நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ஓரளவு பொன்னிறமானதும் நீங்கள் எடுத்துருங்க. அதே மாதிரியே எல்லா வடையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தா நமக்கு சுவையான சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாலாம் அரைச்சி சேர்த்து நீங்களும் இந்த வாழைப்பூ வடையை இந்த கார்த்திகை தீபம் விரதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கசகசா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் நான் 1/4 கப் அளவுக்கு, அதாவது 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கசகசா சேர்த்துக்கிறேன். நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1/4 கப் அளவு கசகசா எடுக்கும்போது 5 பேர் தாராளமாக இந்த பாயசம் சாப்பிட்லாம். ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி இல்லை பச்சை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கூடவே கசகசா கூடவே சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். கசகசாவில் இருக்கிற கலர்லாம் மாறி வரும். அந்தளவு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிடுச்சுன்னா பாயசம் டேஸ்ட்டு மாறிடும். 3 நிமிஷம் நான் நல்லா வறுத்துட்டேன். இதை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடுங்க. அடுத்து நம்ம அதே கடாயில் 6 பாதாம் 6 முந்திரி சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்க போகிறோம். லைட்டாக அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும்ல, அந்த அளவு நீங்கள் வறுத்துக்கங்க. எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. கருக விட்டுறாதீங்க, கருகிட்டால் நமக்கு பாயசம் டேஸ்ட்டே மாறிடும். இது ஒரு பாதாம் முந்திரியை சேர்த்து 2 நிமிஷம் சூடு ஏறுற அளவு வறுத்துக்கங்க. வறுத்து இதையும் கசகசாவோடு சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி பாதாம் முந்திரியோடு சேர்த்து நம்ம அரைச்சி பாயசம் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கட்டாயமாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறிட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. இதில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா பொடியாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதில் நான் 1 கப் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த 1 கப் அளவு தேங்காயில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காவை நீங்கள் இதில் சேர்த்துக்கங்க. அரைக்கிறதுக்கு கூடவே 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கங்க. நம்ம மீதியை தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். மீதியை நான் எடுத்து வச்சிடுறேன். கடைசியாக நமக்கு தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை தனியாக வச்சுடுங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம மீதி பேலன்ஸ் இருந்த தேங்காயில் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பாலையுமே ரெடி பண்ணி தனியாக எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு கடாயில் நான் 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி இல்லைனா பச்சை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சூடு ஏறுற அளவு நல்லா தனியாக இதை வறுத்துக்கங்க. நாம் கசகசாவோட சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்து அரைக்கும்போது அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துப்போம்.
இந்த அரிசி எதுக்குன்னா, நம்ம பாயாசத்துக்கு வெறும் கசகசா மட்டும் இல்லாமல் நம்ம அரிசியும் சேர்த்து நம்ம செய்யும்போது அரிசி பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம ஆற வச்சு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா கொரப்பாக ரவை பதத்துக்கு இருக்கணும். நல்லா ஃபைன் பவுடராக மட்டும் அரைச்சிடாதீங்க, ரவை பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ அது தனியாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் சேர்த்துக்கங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளேவராக எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். கூடவே இனிப்பை கூட்டி கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு கொதி வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, அடுப்பை அணைச்சிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு சேர்த்துக்கங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை ஃபுல்லாக சேர்த்து அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க. ஒரு ஃபில்டரில் அதை சேர்த்து நீங்கள் மசிக்கும் போது நமக்கு ஈஸியாக மசிக்கிறதுக்கு வரும். நல்லா இதை கசகசாலாம் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக நல்லா மசிச்சிட்டேன். நல்லா மசித்ததுக்கப்புறமா திரும்ப கடாயிலேயே சேர்த்துக்கங்க. கடாயை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கசகசா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு ஓரளவு நல்லா கெட்டியாகி வரும். ஓரளவு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அரிசி நம்ம தனியாக வறுத்து வச்சுருந்தால வறுத்து கொரப்பாக அரைச்சி வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா அரிசி வெந்து வரணும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா அரிசிலாம் நம்ம சேர்க்கும்போது இன்னும் நல்லா திக்காகி வந்துடும். அதனால் உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் கட்டாயமாக. அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசியில் இருக்கிற கட்டிகள்லாம் இல்லாத அளவு கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாயிடும். நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கோம். கசகசா எல்லாமே கெட்டித்தன்மை கொடுக்கறது. அதனால் கெட்டியானதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அரிசிலாம் நல்லா வெந்து வரும். தண்ணி எந்த அளவு தேவையோ உங்களுக்கு அந்த அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அதுக்குன்னு அதிகமான அளவு தண்ணியும் சேர்த்துறாதீங்க. நான் இப்போ 1 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கிறேன். இதை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அரிசி நல்லா வேகிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ 2-3 நிமிஷம் பொறுத்து திரும்ப கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு வாட்டி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரிசியை மூடி போட்டு வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வந்துடும். உங்களுக்கு அரிசி கையால் மசிச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சான்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. அடுப்பு லோ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். மூடி போட்டு வேக வைக்கும்போது அடுப்பை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அரிசிலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கும். இந்த டைமில் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பாதாமையும் சேர்த்துக்கங்க. நம்ம அரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்ததும் அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை அணைச்சிட்டு முந்திரி பருப்பை வறுத்து நம்ம தாளிச்சிடலாம். முந்திரி பருப்பு பாதாம் கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கெட்டியாக இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நமக்கு அரிசிலாம் வெந்து வர்றதுனால அப்படி தான் நல்லா கெட்டியாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா இதை ஃபுல்லாக ஆறணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நான் முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தால 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், 1 கப் அளவுக்கு நார்மலாக காய்ச்சி ஆற வச்சுருந்த பால், கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடுக்கு பதிலாக நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால், தேங்காய் பால் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். கூடவே இதை காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் சேர்த்துக்கங்க. நல்லா ஆறி இருக்கணும். கூடவே மில்க் மேட் சேர்த்துக்கலாம். நீங்கள் மில்க் மேடுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட இனிப்புக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பால், தேங்காய் பால்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மில்க் மேடோட சேர்ந்து நல்லா வரணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஆற வச்சுருந்த கசகசா அரிசியெல்லாம் சேர்த்து ஆற வச்சுருந்தோம்ல அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறி இருக்கணும், இல்லைன்னா பால் நம்ம சேர்க்கும்போது திரிஞ்சு போயிடும். அதனால தான் ஆற வச்சு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டதுன்னா திக்கிங் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இனிப்பை மட்டும் பார்த்து சேர்த்துக்கங்க. இது ஓரளவு தளர்வாக, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளர்வாகவும் இல்லாமல் ஓரளவு தளர்வாக இருக்கும்போது தான் இந்த அரிசி கசகசா பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவு நீங்கள் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயாசத்தை நீங்கள் நார்மலாக அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் கூலிங் ஆனதும் சாப்பிடலாம். 2 விதமாக சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த கார்த்திகை தீபம் விரதத்துக்கு இந்த வடை பாயசம் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.